ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேயே பேசுறேன். இன்னைக்கு நான் ஒரு அரசியல் வீடியோ பண்ணல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் பேச போறது தமிழ்நாட்டில், முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்பா பற்றிய ஒரு வீடியோ, ஒவ்வொரு மகன் பற்றிய ஒரு வீடியோ. இதை பார்க்குற நீங்க ஒரு அப்பாவா இருந்தா இது உங்களை பற்றி. இந்த வீடியோவை பார்க்குற நீங்க ஒரு மகனா இருந்தா இது உங்களை பற்றி. இதை பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு பெற்றோர்களா இருந்தா இது உங்களை பற்றி. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீன் சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 25 வயது பையன், அப்பா தமிழ்நாட்டுடைய முதல்வர், கேமரா முன்னாடி உட்கார்ந்துருக்கான். அவன் வாயில இருந்து வர்ற வார்த்தை, my father wanted me to build my own identity and build my own name. அப்பா சொன்னாராம், உன் பேரை நீயே சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வரிக்கு பின்னாடி 25 வருட வளர்ப்பு அழகாக மறைந்து இருக்கு மை ஃப்ரெண்ட்ஸ். அந்த வளர்ப்புக்குள்ள ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மை உங்க வீட்டுக்குள்ளேயும் இருக்கு. அந்த உண்மை உங்க வீட்டுக்கும் சேர்த்துதான். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல கடைசியில திருவள்ளுவர் ஒரு குறள்ல இந்த முழு கதையையுமே 2 வரியில மிக அழகாக முடிச்சு போடுறார். அந்த குறளை கேட்டதும், அந்த திருக்குறளை நீங்க கேட்டதும் உங்க வீட்டுல நீங்க யாரையாவது ஒரு ஆளை கண்டிப்பாக நினைச்சு பாப்பீங்க, கேரண்டி. இதை நான் ஒரு ஃபேனா பேசல. இன்னைக்கு இந்த வீடியோவை ஒரு அனலிஸ்டா கூட கொண்டு வரல. ஒரு அப்பா, ஒரு பையன், ஒரு பெற்றோர், தங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், அதுலேயும் முக்கியமாக ஆண் குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல நான் இந்த வீடியோவை உங்க முன்னாடி இன்னைக்கு கொண்டு வரேன். இந்த வாரம் பிஹைண்ட் த வுட்ஸ்ல திவ்ய தர்ஷினி, டிடி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், அவங்களுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ இன்னைக்கு தமிழ் இன்டர்நெட்டையே உடைச்சிருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு ஸ்கேண்டல் கிடையாது, ஒரு கிளாமர் கிடையாது, ஒரு பையனுடைய தெளிவு, கிளாரிட்டி, ஆர்டிகுலேஷன். இன்னைக்கு என்னுடைய ட்விட்டர் அக்கவுண்ட்ல நான் ஒரு ட்வீட் போட்டேன். ஒருத்தரோட ஐடியா போட்டு யூ கேனாட் ஈவன் டச் சஞ்சய்ஸ் ஃபுட் அப்படின்னு போட்டேன். அவருடைய அப்பாவுடைய ஐடியா போட்டு திஸ் இஸ் ஹவ் யூ பிரிங் அப் சில்ட்ரன், திஸ் இஸ் ஹவ் யூ பிரிங் அப் அ சன், பிரிங் அப் யுவர் சன்ஸ் வித் தேர் ஓன் ஐடென்டிட்டி அப்படின்னு இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டேன். இன்னைக்கு இந்த சஞ்சய் சொன்னதை நீங்க கேளுங்க. அவர் சொல்றாரு, there's a lot of legacy and a lot of responsibility on me அப்படின்னு சொல்றாரு. லெகசிய தன்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லல ஃப்ரெண்ட்ஸ், லெகசிய தன்னுடைய பொறுப்புன்னு சொல்றாரு. we need to carry forward and safeguard அப்படின்னு சொல்றாரு. லெகசிய அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லல, லெகசிய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வரி, I have an actor within me too அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் ஆல் ஆஃப் தட் வில் ஹாவ் டு வெயிட் அன்டில் ஆஃப்டர் சிக்மா அப்படின்னு சொல்றாரு. எனக்குள்ளேயும் ஒரு ஆக்டர் இருக்கிறான், ஆனா அந்த ஆக்டர் வெயிட் பண்ணுவான். 25 வயதுல கையில தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு ஷார்ட் கட்டை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு பையனை நாம இன்னைக்கு பாக்குறோம். இந்த பொறுமை, இந்த பொறுப்பு எங்கிருந்து வந்துச்சு? அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல உள்ள கதை. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சென்னையில ஒரு ப்ரொடக்ஷன் ஆபீஸ் வாசல்ல, அந்த வாசல்ல எத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க தெரியுமா? கையில ஒரு கதையோட, மனசுல ஒரு கனவோட, ஊர்ல இருந்து வந்து ஆயிரக்கணக்கான, ஒரு சில நேரங்கள்ல லட்சக்கணக்கான பசங்க. அந்த ஃப்ரெண்ட் ரூம்ல தூங்குனவங்க ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணலாமான்னு மாசக்கணக்கா காத்திருக்கக்கூடிய பசங்க. அந்த வாசல்ல தான் ஒரு காலத்துல மாரி செல்வன், பா ரஞ்சித், அமீர், செல்வராகவன், வெற்றிமாறன் அப்படின்னு வருஷக்கணக்கா அசிஸ்டண்டா உழைச்சு அப்புறம் தான் பரியேறும் பெருமாள் அப்படின்னு நல்ல நல்ல படங்கள்ல அந்த வாசல்ல தான் பா ரஞ்சித் நடந்தாரு, படுத்தாரு, தூங்குனாரு. ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்து அட்டக்கத்தி படத்துக்காக போராடி அமீர் மாதிரி எத்தனையோ பேர் யாரும் அவங்களுக்கு கண்டிப்பாக ரெட் கார்பெட் போடல. இன்னைக்கு அவர்களுடைய சித்தாந்தமும் அவர்களுடைய ஐடியாலஜியும் கொள்கையும் மாறிடுச்சு. அது கேவலமான ஒரு மைண்ட் செட், அது வேற. ஆனா யாருமே இவர்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் போடல. கதை தான் அவர்களுடைய பாஸ்போர்ட். இப்ப கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் இந்த ஜெய்சன், சிஎம் விஜய் அவர்களின் மகன், இன்டர்வியூல சொன்ன விஷயம், சிக்மா எப்படி உருவாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அங்கிள் சஞ்சீவ் அப்படின்னு எனக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க. அங்கிள் சஞ்சீவ் மூலமாக லைக்காவுடைய தமிழ் குமரன் கிட்ட ஒரு மீட்டிங் எனக்கு கிடைச்சது. அந்த கதவு ஃபேமிலி கான்டாக்டால திறந்துச்சு. அதுவும் அப்பாவால கிடையாது. அந்த கதவு ஃபேமிலி கான்டாக்டால அந்த கதவு திறந்துச்சு. அதை மறைக்க வேணாம். அவனே அதை மறைக்கல. ஆனா அந்த ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவனுடைய சொந்த வார்த்தையிலேயே அவன் சொல்றான், அந்த இன்டர்வியூல சொல்றான், நான் படம் பண்ண போறேன்னு கூட நினைக்கல. ப்ரொடியூசர் கிட்ட, ஒரு தயாரிப்பாளர் கிட்ட கதை சொல்றேன், எனக்கு வார்த்தைகளே வரமாட்டேங்குது. I'm becoming little emotional about this. ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல போறேன், அப்படி போனா எனக்கு அனுபவம் கிடைக்கும், அவ்வளவுதான் நினைச்சேன். கதையை சொல்றான். தமிழ் குமரனுக்கு ரொம்பவும் அழகாக பிடிச்சது கதை. சுபாஷ்கரன் அப்படிங்கிறவருக்கு ரொம்பவும் அழகாக பிடிச்சது கதை. அந்த கதை தான் இன்னைக்கு இந்த பையன் டைரக்ட் பண்ணக்கூடிய சிக்மா அப்படிங்கிற ஒரு படம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தமிழ்நாட்டு முதல்வருடைய மகன். ஃபில்ம் மேக்கிங் படி பார்த்தா முறைப்படி கதை எழுது, நரேட் பண்ணு, கதை நல்லா இருந்தா உனக்கு ஒரு படம் கிடைக்கும். ஹீரோவா தன்னையே போட்டுக்கல. சுந்தீப் கிஷான் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ஹீரோ. தன்னுடைய சொந்த வீட்டு ப்ரொடக்ஷன் கிடையாது, லைக்கா அப்படிங்கிற ப்ரொடக்ஷன். எல்லாரும் 25 வயது பையன் கிட்ட லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு கதையை எதிர்பார்த்தப்ப ஹெய்ஸ்ட் படம் எடுக்கிறேன்னு நிக்கிறான். இதுதான் ஒரு காமன் மேனோட வழி. அந்த வழியை ஒரு சிஎம் உடைய, தமிழ்நாட்டு முதல்வருடைய மகன் தேர்ந்தெடுக்கிறான்வாங்க. அது அவனுடையது மட்டும் கிடையாது, அது அந்த வளர்ப்போடது. அந்த வளர்ப்பு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியணும்னா நாம 34 வருஷத்துக்கு பின்னாடி போகணும். 1992 எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள், அவர் ஒரு சாதாரண டைரக்டர், சூப்பர் ஸ்டார் கிடையாது.
அவருக்கு பின்னாடி ஒரு எம்பையர் இருக்கல. அவர் சொந்த மகனுக்கு அவர் கொடுத்தது ஒரே ஒரு லான்ச், நாளைய தீர்ப்பு, ஒரு கதவு, அவ்வளவுதான். அப்புறம் என்ன நடந்துச்சு? 1992 இருந்து 1996 வரைக்கும் தோல்வி மேல தோல்வி. இண்டஸ்ட்ரி அவரை பார்த்து சிரிச்சது. SAC, அதாவது எஸ் சந்திரசேகரன் அப்படிங்கிற அவருடைய மகன் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு. ஆனா மார்க்கெட்ல மதிப்பு இருக்கல. அந்த 4 வருடங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 4 வருட அவமானம் தான் விஜய்ங்கிற ஒரு மனுஷனை கட்டி எழுப்புச்சு. இன்னைக்கு கூட அந்த முகத்துல அந்த சோகம் இருக்கு. எப்படி கரூர்ல நடந்த ஒரு விஷயம் ஒரு சோகமாக அவர் முகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கோ, 1992 இருந்து 1996 தான் பட்ட அவமானங்கள் இன்னைக்கு கூட அவர் முகத்துல ஒரு சோகமாக இருக்கு. பாருங்க, 1996 பூவே உனக்காக அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து ஒவ்வொரு ஃபேனா, ஒவ்வொரு ஊரா 30 வருடம் கல்லு கல்லாதான் தன்னுடைய பேரை தானே செதுக்கி கட்டி எழுப்பினாரு சிஎம் விஜய். அப்பா கதவை காட்டினாரு, ஆனா தன்னுடைய சொந்த வீட்டை கட்டினது அந்த மகன். 30 வருட கடின உழைப்பு. இப்ப இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையுடைய மிக அழகான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ஸ்ட்ரகிள் அனுபவித்த ஒரு மனுஷன் தான் இன்னொரு அப்பாவானதுக்கு அப்புறம் என்ன பண்ணார் யோசிக்க. அவர் நினைச்சிருந்தா ஜெய்சனை 18 வயதுல ஹீரோவா லான்ச் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் டேயே தியேட்டர் நிரம்பி ஓடி இருக்கலாம், வழிஞ்சிருக்கலாம். ஒரு அப்பாவா அதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு செயல். பிள்ளை கஷ்டப்படுறத பாக்குறது எந்த அப்பாவுக்குமே கஷ்டம்தான். அதுதான் நியதி, அதுதான் இயற்கை. ஆனா அவர் அந்த ஈஸியான பாதையை தேர்ந்தெடுக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும், தன்னை கட்டினது ஒரு லான்ச் கிடையாது, தன்னை கட்டினது தனக்கு பின்னாடி இருந்த ஒரு லெகசி கிடையாது, தன்னை கட்டினது ஒரு பரம்பரையாக கொடுக்கப்பட்ட சொத்து கிடையாது. தன்னை கட்டி செதுக்கி எழுப்பினது ஸ்ட்ரகிள். அப்பா ஒரு மகனுக்கு கொடுக்கிற பெரிய பரிசு கம்ஃபர்ட் கிடையாது, கெப்பாசிட்டி. A father has to build a capacity within a son. நான் ஒரு வரி சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மொத்த உலகத்தையுமே தன்னுடைய பிள்ளைக்காக ரெடி பண்றது அன்பு கிடையாது. தன்னுடைய பிள்ளைய மொத்த உலகத்துக்காக ரெடி பண்றது தான் அன்பு. ஆனா இங்க ஒரு விஷயம் நேர்மையா சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டுல பல வளர்ப்பு மாடல்கள் இன்னைக்கு இருக்கு. அதை பேசாம இந்த கதை முழுசாகாது. ஒரு வீடு, தாத்தா 5 முறை முதல்வர், தன்னுடைய அப்பா முன்னாள் முதல்வர், தான் இப்ப எதிர்க்கட்சி தலைவர். அந்த வீட்டு பையனுடைய டைம் லைனை பாருங்க, ஒவ்வொரு டேட்டுமே முக்கியம். விஜய் சொல்றாரு, he wanted, my father wanted me to build my own identity and build my own name அப்படின்னு சஞ்சய் அந்த டிடி கூட இன்டர்வியூல சொல்றாரு. இப்போ நாம சொல்ல போற இந்த ப்ரொடக்ஷன், இந்த ஒரு கதையை பாருங்க. அந்த வீட்டு பையனுடைய டைம் லைனை பாருங்க, ஒவ்வொரு டேட்டு முக்கியம். 2008 ரெட் ஜெயண்ட் மூவிஸ் சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய ப்ரொடியூசர். 2012 ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படிங்கிற படத்துக்கு ஹீரோ. எந்த ப்ரொடக்ஷன்? சொந்த ரெட் ஜெயண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷனை லான்ச் பண்றதுக்கு சம்பாதிச்ச பணத்தை, அது யார் பணம், எங்க உள்ள பணம்? 2019 கட்சியுடைய யூத் விங் செக்ரட்டரி, 2021 எம்எல்ஏ. எந்த தொகுதி? சேப்பாக். தன்னுடைய தாத்தா காலமாக 5 முறை முதல்வராக இருந்தப்ப தன்னுடைய தாத்தா கட்டி எழுப்பிய ஒரு குடும்பத்துடைய கோட்டை சேப்பாக். அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ. 2022 மினிஸ்டர். செப்டம்பர் 2024 டிப்யூட்டி சீஃப் மினிஸ்டர். இது பப்ளிக் ரெக்கார்டு. அந்த டேட்ஸை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஆனா நான் கேட்கிற கேள்வி ஒரு சைக்காலஜி கேள்வி. ஒரு அக்வேரியம்ல ஒரு மீன் தொட்டியில ஒரு மீன் இருக்கு, பார்க்க அழகா இருக்கும். நாம தண்ணியை டைமுக்கு டைம் மாத்துவோம், நாமளே மாத்துவோம். தீனி நாம போடுற சாப்பாடு அந்த மீனுக்கு நேரா வாய்க்கு வந்து சேரும். அந்த மீன் ஒரு நாள் கூட அந்த அக்வேரியத்துல பசியோட இருந்தது கிடையாது. ஒரு நாள் கூட ஒரு கடல் அலை மாதிரி ஒரு அலையை எதிர்த்து நீந்தினது கிடையாது. இப்ப அந்த மீனை கடல்ல விட்டா, இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல, கோபத்தோட இல்ல பரிதாபத்தோட. ஒரு பிள்ளைக்கு நாம எல்லாத்தையும் ரெடியா கொடுக்கும்போது அந்த குடும்பம் அந்த பிள்ளைகிட்ட இருந்து ஒன்ன பறிக்குது. எது? தன்னை தானே கட்டி எழுப்பக்கூடிய அந்த வாய்ப்பை. ஒரு குழந்தை கீழே விழுந்து எழுந்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அந்த குடும்பம், அந்த பெற்றோர்கள் கெடுக்குது, இல்லாம பண்ணுது. நான் இதை சம்பாதிச்சேன் அப்படின்னு வரக்கூடிய அந்த நெஞ்சில வரக்கூடிய நிம்மதி, அந்த நிம்மதிங்கிற வாய்ப்பை இந்த குடும்பம் கெடுக்குது. தான் பிறந்து வளர்ந்து தானே வளர்ந்தா ஒரு வாழ்க்கையில நான் செஞ்சது, நான் சம்பாதிச்சது, நான் சாதிச்சது, அது எங்க சொல்லுங்க? பட்டம் ரெடி, ப்ரொடியூசர் பட்டம் ரெடி, ப்ரொடியூசருக்கான பணம் ரெடி, ப்ரொடக்ஷன் ரெடி, ஹீரோ பட்டம் ரெடி, தொகுதி ரெடி, பதவி ரெடி, எதிர்க்கட்சி ரெடி, எல்லாம் ரெடியா வந்தா ஒரு வாழ்க்கையில நான்ங்கிறது எங்க இருக்கு? அந்த மனுஷனுடைய தப்பு அப்படின்னு நாம சொல்ல முடியாது. அது அவனுடைய தப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். அது யாருடைய தப்பு? அது வளர்ப்போட தப்பு. லேடரை கட்டி கொடுத்தவங்க அவனுக்குன்னு ஒரு விங்ஸ், இறகுகளை கொடுக்க மறந்துட்டாங்க. ஒரு ஏணியை கட்டி கொடுத்தவன் அவனுக்குன்னு உள்ள விங்ஸ், அவனுக்குன்னு உள்ள இறகுகளை கட்டி கொடுக்க, அவனுக்குன்னு உள்ள விங்ஸை உருவாக்க மறந்துட்டாங்க. கடல்ல விட்டா தான் தெரியும் இவன் நீந்துறானா செத்து மடிஞ்சு போறானா அப்படின்னு. இதை பார்க்கிற ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட நான் நேரடியா கேட்கிற வார்த்தை, உங்க பிள்ளைக்கு நீங்க பண்ற பெரிய உதவி என்ன தெரியுமா? எல்லாத்தையும் கொடுக்கறது கிடையாது, சில விஷயங்களை கொடுக்காம இருக்கிறது தான் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய உதவி. விழட்டும் வலிக்கட்டும், நீங்க பின்னாடி நில்லுங்க. ஒரு சில நேரம் தேவைப்பட்டா
முன்னாடி நிக்கலாம். ஆனா எப்பவுமே முன்னாடி இல்ல. முன்னாடி நின்னா அவன் உங்க நிழல்ல வளருவான். ஆனா அவன் பின்னாடி நீங்க அவங்க பின்னாடி நின்னா அவன் தன் நிழலை தானே சம்பாதிப்பான். இத பாக்குற ஒவ்வொரு மகனும் மகளும் உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்றேன். அப்பா ப்ராப்பர்ட்டி கொடுக்கலன்னு எப்பவாவது வருத்தப்பட்டு இருந்தா இன்னைக்கு புரிஞ்சுக்குங்க. தனக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்த, தனக்கு கஷ்டம் கொடுத்த, தனக்கு அனுபவங்களை கொடுத்த அப்பா தான் தனக்கு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை கொடுத்த அப்பா. இப்போ ஒரு ஹைபோதசிஸ் சொல்றேன் மை ஃப்ரெண்ட்ஸ், மை வேர்ட்ஸ் நீங்க கோட் பண்ணிக்கங்க. சிக்மா ரிலீஸ் ஆகும்போது தான் ஜெய்சனுடைய உண்மையான எக்ஸாம். சிஎம் விஜய் அவருடைய மகன் ஜெய்சனுடைய உண்மையான எக்ஸாம். தியேட்டர்ல உட்கார்ந்து ரசிகன் தன்னுடைய சர்நேமுக்கு மார்க் போட மாட்டான். ஆனா ஒன்னு சொல்றேன், இந்த படம் ஓடிச்சோ இல்லையோ இந்த பையன் ஏற்கனவே வின் பண்ணிட்டான். ஏன்னா அவன் தோத்தா கூட அது அவனுடைய தோல்வி, அவனுடைய சொந்த தோல்வி. அவன் அதுல இருந்து கத்துப்பான். மாரிசெல் வெற்றிமாறன் கத்துக்கிட்ட அதே பாடம். அக்வேரியம் மீனுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அக்வேரியத்துல இருந்த மீனுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ராமிஸ் பண்ண அந்த திருக்குறள், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல் அப்படின்னு. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மகன் அப்பாவுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய உதவி சொத்து சேர்க்கிறது கிடையாது, பேர் வாங்குறது கிடையாது. அவனை சுத்தி இருக்கக்கூடிய ஊர் உலகமே இவனுக்கு அப்பாவா இருக்கக்கூடிய அந்த அப்பா என்ன தவம் செஞ்சாரோ இப்படி ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்குன்னு பேசுற மாதிரி வாழ்றதுதான் வாழ்க்கை. இந்த வாரம் தமிழ் இன்டர்நெட் முழுக்க ஜெய்சன் இன்டர்வியூ பார்த்துட்டு உலகம் என்ன பேசுது தெரியுமா? என்ன வளர்ப்பு, என்ன வளர்ப்பு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதினது இந்த வாரம் நம்ம கண்ணு முன்னாடி லைவா நடந்துகிட்டு இருக்கு. நாம நம்முடைய பெற்றோர்களை பார்த்து பெருமைப்படும் அளவுக்கு ஒரு தமிழ் மகனை இந்த தமிழ்நாட்டு முதல்வர் பெற்றெடுத்து வளர்த்திருக்கிறார். ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்காவின் மிகச்சிறந்த ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் சொன்னாரு, நான் எதுவாக இருக்கிறேனோ, நான் எதுவாக ஆக போகிறேனோ அதெல்லாம் என்னுடைய அம்மா கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. காலம் மாறலாம், நாடு மாறலாம், நல்ல கிரேட் மனிதர்களை, நல்ல பெரிய மனிதர்களை, மகத்தான மனிதர்களை உருவாக்குவது ஒரு நல்ல வளர்ப்பு தான் அப்படின்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்றாரு. நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி, உங்க வீட்டுல நீங்க எப்படி? ஆப்ஷன் 1, உங்க பிள்ளைகளுக்கு லேடரை ஏணிய கட்டி கொடுப்பேன், கஷ்டமே தெரிய விட மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்களா? ஆப்ஷன் 2, இறகுகளை கொடுப்பேன், விங்ஸை கட்டி கொடுப்பேன், விங்ஸை வளர்க்க உருவாக்குவேன், விங்ஸை கொடுப்பேன், விழுந்தா எழுந்திருக்க கத்துக்கட்டும் பறவைகள் மாதிரி. இதுதான் ஆப்ஷன் 1, 2. பிள்ளைகளுக்கு லேடரை கட்டி கொடுப்பேன், ஏணிய கட்டி கொடுப்பேன், கஷ்டமே தெரிய விட மாட்டேன்னு சொல்றீங்களா? ஆப்ஷன் 1 போடுங்க. ஆப்ஷன் 2, விங்ஸ் கொடுப்பேன், இறகுகள் கொடுப்பேன், சிறகுகளை கொடுப்பேன், விழுந்தா எந்திரிக்க அவனே கத்துக்கட்டும் அல்லது அவளே கத்துக்கட்டும் அப்படின்னு கொடுக்குறீங்களா? ஆப்ஷன் 2 போடுங்க. உங்க அப்பா உங்களை எப்படி வளர்த்தாருங்கிறதையும் ஒரு வரியில எழுதுங்க மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கமெண்ட்ல அழகழகான கதைகள் வரும்னு நான் நம்புறேன். ஐ எம் பிகமிங் பிட் இமோஷனல் அபவுட் திஸ் வீடியோ. உங்க கமெண்ட்களை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த கதையில, இந்த வீடியோல, இந்த எபிசோட்ல கமெண்ட்ல அழகழகான கதைகள் வரும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். உண்மையாகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா, பத்திரமா, பாதுகாப்பா பார்த்துக்கோங்க. Because it's very, 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 very important.